ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் உருட்டு கைப்பிடி போடுறது எப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். நான் ஏற்கனவே 3 ஒயர் வச்சும் போட்டிருக்கேன், 2 ஒயர் வச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு 4 ஒயர் வச்சு எப்படி போடணுன்றது தான் நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த கூடை எப்படி போடணுன்றதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் பெரிய கூடை போடும்போது இதுக்கு உள் ஒயரை நிறைய கொடுத்து போட்டிங்கன்னா நல்லா கனமாகவும் அழுத்தமாகவும் இருக்கும். நீங்கள் பெரிய கூடை போடும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இதுக்கான மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நான் 6.25 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீனில் 2 ஒயரும் எல்லோவில் 2 ஒயரும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உள் ஒயர் 4 அடியில் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நம்ம போடணும். வாங்க உங்களுக்கு எப்படி போடலான்றதை நான் சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் எங்கே மார்க் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு. இப்போது நான் உள்ளே ஒரே ஒரு ஸ்டஃபிங் ஒயர் தான் கொடுக்குறேன். இதுக்கு நிறைய வேண்டான்ட்டு, ஏன்னா கூடையும் சின்னது, அதனால். இது பாருங்கள், க்ரீனில் 2 ஒயரும் எல்லோவில் 2 ஒயரும் நான் உள் பக்கமாக சொருகி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இது முதல் ஒயர்னு எடுத்துக்கோங்க, இது 2வது, இது 3வது, இது 4வது. அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் வரும். இந்த 4 ஒயர் வச்சு போடும்போது நம்ம உள் ஒயர் கொடுக்கலினாலும் நமக்கு நல்லா கனமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒயர் நான் கொடுக்குறேன், இப்போ பார்த்துக்கோங்க. நம்ம 3 ஒயரில் பண்ண மாதிரியே தான் இப்போ 4 ஒயரில் செய்ய போகிறோம். இது இப்படி இன்ட்டு மாதிரி க்ராஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த சைடில் வர ஒயரை நான் மேலே வச்சுருக்கேன். அப்போது அடுத்து இப்படி கொண்டு வரணும். இப்போது இந்த சைடு வர ஒயரை இப்படி கீழே கொண்டு இப்படி இந்த ஒயருக்கு மேலே கொண்டு வரணும். இப்போது இது மேலே இருக்குது, அதனால் நாம் கீழே வச்சு இப்படி மேலே கொண்டு வரணும். இப்போது இங்கே கீழே இருக்குது, இதுக்கு நம்ம இப்படி மேலே வச்சு இப்படி இந்த 2வது ஒயரில் விட்டு இந்த 3வது ஒயரில் இந்த பக்கம் கொண்டு வரணும். இப்படி கொண்டு கொஞ்சம் நல்லா இப்படி டைட்டாக இழுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பக்கமும் 4வது ஒயர் இருக்குது. இந்த 4வது ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற க்ரீனுக்குள்ளே விட்டு இப்படி இந்த 2வதாக இருக்கிற ஒயருக்கும் அடியில் விட்டு இந்த 3வதாக இருக்கிற ஒயர் மேலே இப்படி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி தான். இப்போது இங்கே ஏற்கனவே க்ரீன் ஒயர் மேலே இருக்குது, அதனால் இப்போ நம்ம 4வது ஒயரை அடியில் தான் விடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒயரை உள்ளே விட்டு அதுக்கப்புறமா இருக்கிற க்ரீன் ஒயர் மேலே வச்சு இந்த எல்லோ ஒயருக்கு அடியில் விட்டு இந்த எல்லோ ஒயரில் இந்த சைடில் வந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கு மேலே வச்சுட்டேன். இப்போது இதை நம்ம நல்லா டைட்டாக இப்படி இழுத்துக்கணும். இப்படி பண்ணும்போது இதான் நமக்கு பேஸு. இது கரெக்டாக வந்துருச்சுன்னா நமக்கு ஃபுல்லாக ஒழுங்காக வரும். இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. நல்லா கவனிச்சுக்கு பாருங்கள். ஒரு ஒயர் நம்ம தலை பின்னுற மாதிரியே தான் இதுவும். நம்ம 3 காலில் பின்னுவோம், இப்போ நம்ம 4 காலில் இதை பின்ன போகிறோம். அதான் வித்தியாசம் இதில். இப்போது நம்ம இந்த உள் ஒயர் இல்லாமல் இப்போ நம்ம இந்த மேலே மட்டும்தான் இதை பின்னிக்கிட்டு வந்தோம். இப்போ உள் ஒயரோடு சேர்த்து வச்சு நம்ம பின்ன போகிறோம். அது எப்படி பின்னலான்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நாம் இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கல, இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இந்த ஒயரை பின்னாடி எடுத்துகிட்டு அதாவது எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை பின்னாடி கொண்டு இந்த ரைட் சைடு ஒயருக்கு உள்ளே வச்சு இதை பாருங்கள், இந்த 2வது 3வது இந்த 4வது ஒயருக்கு இப்படி கீழே கொண்டு வந்துட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க.
இப்போது இந்த சைடில் இருக்கிற ஒயரை என்ன பண்ணுறேன், இந்த பக்கமாக பின்னாடி தள்ளிட்டு போய் இந்த பக்கத்தில் இருக்கிறதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்ததை இப்போ இப்படி மேலே எடுத்து இப்படி கொண்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ப்ளூ ஒயரை சுற்றி போட்டு வரோம். இது உங்களுக்கு இப்படி காமிக்கும் போது இதுவாகுது. இப்போ பாருங்கள், ஒரு க்ரீனு ஒரு எல்லோ, ஒரு க்ரீனு ஒரு எல்லோன்னு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்திருக்கு. இப்போ எந்த ஒயர் மேலே வந்திருக்கோ அந்த சைட்லேருந்து தான் நாம் பின்னணும். இப்போது இந்த பக்கத்தில் ஒயர் மேலே வந்திருக்கு, அதனால் நான் இப்படி உள்ளே கொண்டு வந்து இந்த சைடில் இங்கே இருக்கிற க்ரீன் ஒயருக்கு மேலே வச்சு இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் எடுத்து இப்படி விட்டுடுறேன். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற க்ரீன் ஒயர் மேலே இருக்குது. இப்போது இதை நாம் இப்படி உள்ளே விட்டு பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்புறம் க்ரீன் ஒயருக்கு மேலே வச்சு எல்லோ ஒயருக்காக இப்படி கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் இதே மாதிரி மெத்தடில் தான் இதை பின்னிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன். இப்போது நமக்கு இங்கே மேலே ஒயர் வந்திருக்கு. எங்கே மேலே தனியாக ஒயர் தெரியுதோ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். அப்போ இந்த க்ரீனை இந்த சைடு பின்பக்கமாக இருந்து இப்போ நான் இப்படி முன்பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த பக்கம் இது நம்ம ஒயர் கொஞ்சம் ஹேண்ட்லிங் பண்ணுறது ஜாக்கிரதையாக பண்ணணும். பாருங்கள், இது அப்படியே ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு முக்கியம். இதை நல்லா நீங்கள் போடும்போதே இப்படி இழுத்து டைட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே வச்சுருக்கிற ஒயரும் சரி இப்போ அசிங்கமாக தெரியும். அப்புறம் கைப்பிடி ரொம்ப நாள் வராது, அது வேறு. இதே மாதிரி தாங்க அப்படியே நீங்கள் பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போது இந்த சைடில் எல்லோ கலர் நம்ம இந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்தோம். இப்போ இந்த சைட்லேருந்து இப்படி தள்ளணும். இப்படி பின்னாடி தள்ளி இதை அப்படியே நம்ம இந்த உள்பக்கமாக ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயருக்கு கீழே அப்படியே கொண்டு வந்து இப்படி டைட் பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இங்கே தனியாக வருது இந்த ஒயர். இதை இப்படி பின்னாடி கொண்டு போய் இந்த மேலே ஒயருக்கு கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் உள்ள ஒயருக்கு மேலே ஒன்று கீழே அப்படியே இப்படி மேலேயும் கீழேயுமா இறக்கி இப்படி கொண்டு வரணும். இங்கே போட இங்கே கீழே சிக்காகிற மாதிரி ஆகும். அந்த ஒயரெல்லாம் சரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு இங்கே மேலே தப்பாக வரும். இப்போது இந்த சைடில் எல்லோ ஒயர், இதை நம்ம பாதியிலே விட்டுட்டோன்னா திருப்பி போட முடியாது. முறுக்கு கைப்பிடி மாதிரி உருட்டு கைப்பிடி போட முடியாது. கொஞ்சம் தப்பானாலும் நாம் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து போட வேண்டியது வரும். அதனால் இந்த கைப்பிடி போடும்போது ஜாக்கிரதையாக போடணும். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரணும். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டில் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நம்ம எப்படி ஆரம்பத்தில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் போடணும். இங்கே பாருங்கள், இதை நம்ம அப்படியே இந்த ரெண்டு சைட்லேயும் உள்ளே வச்சு முடிச்சிட வேண்டியதான். நம்ம எங்கே மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணி முடிச்சிடணும். இது நீங்கள் உள்வயர் நிறைய கொடுத்து போட்டிங்கன்னா பெரிய கூடையில் உங்களுக்கு நல்லா கனமாக இறுக்கமாக கிடைக்கும். நான் சின்ன கூடைன்றதுனால தான் உள்வயர் கம்மியாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, இந்த கைப்பிடி வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.